إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சோதனை களமான உலகத்தில் சில மனிதர்களுக்கு பதவி அதிகாரங்களையும் சில மனிதர்களை பதவியில் இல்லாதவர்களாகவும் சில மனிதர்களை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழையாகவும் சிலரை பலசாலிகளாகவும் சிலரை பலவீனர்களாகவும் சிலரை அறிவாளிகளாகவும் சிலரை அறிவில் குறைந்தவர்களாகவும் இந்த சோதனையாக சில ஏற்றத்தாழ்வுகளோடு இறைவன் படைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இறைவன் சோதனைக்காக ஏற்படுத்தி இருப்பதே தவிர இது சில மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்போ அந்தஸ்தோ அல்ல என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உலகில் ஒருவருக்கு செல்வம் வழங்கப்பட்டு விட்டதென்றால், அறிவு வழங்கப்பட்டு விட்டதென்றால் அது அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்போ கண்ணியமோ அல்ல. அதை கொண்டு அல்லாஹ் அவரை சோதிக்க நாடுகின்றான். உலகில் ஒருவருக்கு ஏழ்மையும் பலவீனமும் அறிவில் குறைபாடும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை கொண்டு அவர் தாழ்ந்தவராகவோ இழிவானவராகவோ கருதப்படுவதற்காக அல்ல, அதை கொண்டு அல்லாஹ் அவரை சோதிப்பதற்கு நாடுகிறான் என்று பொருள். எனவே தான் இந்த அருட்கொடைகள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்ம துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்நாளில் அருட்கொடைகளை பற்றி விசாரணை செய்யப்படுவோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா தமுதுன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, சிலருக்கு சுகம் அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உலக வாழ்க்கையின் கவர்ச்சிகரமான விஷயங்களின் பக்கம் உங்களுடைய பார்வையை நீங்கள் செலுத்தாதீர்கள். அஸ்வாஜ மின்ஹு ஸுஹரத்தல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும் ஃபீஹ், அவர்களை சோதிப்பதற்காகத்தான் இவற்றை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வரிஸுகு ரப்பக கைருன் வபகா, உமது இறைவனிடத்தில் இருப்பதுதான் சிறந்த வாழ்வாதாரமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இறைவன் மறுமையில் சித்தப்படுத்தி வைத்திருப்பதுதான் மனிதர்களுக்கான கூலியாகவும் அன்பளிப்பாகவும் அவர்களுக்கு உரிமையான, அவர்களுடைய உழைப்புக்கு உரிமையான சொத்தாகவும் இருக்க போகிறது. உலகில் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா உயர்ந்த விஷயங்களும் கொடுக்கப்படாத விஷயங்கள் அனைத்துமே சோதனை என்கிற அடிப்படையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய ரிஸ்க், இறை உதவி, இவை யாவும் அவர்களை சுற்றி வாழக்கூடிய பலவீனர்களை கொண்டு சோதிப்பதற்காகத்தான் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். ஃபஇன்னமா துர்ஸகூன வ துன்ஸுரூன,
பிதுஅஃபாஉக்கும், உங்கள் மத்தியில் உள்ள பலவீனர்களை கொண்டுதான் உங்களுக்கு உதவி செய்யப்படுகிறது, ரிஸ்க் அளிக்கப்படுகிறது. அப்ப உலகில் ஒருவருக்கு உயர்ந்த அந்தஸ்து, மக்களால் எதுவெல்லாம் உயர்ந்த செல்வமாக கருதப்படுகிறதோ, அறிவு, செல்வம், வலிமை எதுவாக இருக்கட்டும், மக்களால் உயர்வாக பார்க்கப்படக்கூடிய அனைத்து அருட்கொடைகளையும் அல்லாஹ் வழங்குவதற்கு காரணம் அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று உலகத்தில் காட்டுவதற்காக அல்ல. அதன் மூலமாக அல்லாஹ் சோதிக்க நாடுகின்றான். இப்படியெல்லாம் செல்வ வளங்களை இவர்களுக்கு கொடுத்தால் அவர்களை சுற்றி உள்ள பலவீனர்களின் பொறுப்பாளர்களாக இவர்கள் நடந்து கொள்கிறார்களா என்பதை சோதிக்க நாடுகிறான். இந்த அடிப்படையை இஸ்லாம் தெள்ள தெளிவாக விளக்கிவிட்டு, எனவே இதை கொண்டு மனிதர்கள் மத்தியில உயர்வு தாழ்வு போதிக்க கூடாது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற சிந்தனை எந்த விதத்திலும் மனிதர்கள் மத்தியில் வந்துவிடக் கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் உலகத்தில் பொதுவாக உலக ஆதாய சிந்தனை கொண்ட மனிதர்கள் இஸ்லாத்தின் இந்த சமநிலையை கெடுக்கக்கூடியவர்களாக சில வேளைகளில் மாறிவிடுகிறார்கள். இந்த உலக ஆதாய சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று அவர்கள் அருள்கொடைகள் வழங்கப்பட்டவர்களாக, செல்வம் வழங்கப்பட்டவர்களாக, பலமானவர்களாக, அறிவாளிகளாக இருந்தால் அதை வைத்து அவர்கள் பெருமை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது இதுவெல்லாம் வழங்கப்படாத உலக ஆதாய சிந்தனம் படைத்தவர்களாக இருந்தால், யாரெல்லாம் இப்படி அருட்கொடைகள் வழங்கப்பெற்று இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு மாதிரியும், இதுவெல்லாம் கொடுக்கப்படாத ஏழைகள், பலவீனர்கள், நாடோடிகள் இடத்தில் வேறு விதமான பார்வையையும் வெளிப்படுத்தி அந்த செல்வம் வழங்கப்பட்டவர்களை புகழ்ந்து தள்ளி அவர்களுடைய இரையச்சத்தை கெடுத்துவிடக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவார்கள். இதுதான் உலக ஆதாய சிந்தனை என்பது. இந்த உலக ஆதாய சிந்தனை என்பது உலகத்தில் அருட்கொடைகள் கொடுக்க பெற்றவர்களுக்கும் இருக்கும், கொடுக்கப்படாதவர்களுக்கும் இருக்கும். கொடுக்க பெற்றவர்களுக்கு அந்த உலக ஆதாய சிந்தனை எப்படி வெளிப்படும்? நான் உயர்ந்தவன் என்கிற ஆணவமும் தற்பெருமையும் கர்வமும் அவர்களுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த சிந்தனையை அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள். கொடுக்கப்படாதவர்கள் எப்படி வெளிப்படுத்துவார்கள்? அவர்கள் இரையச்சவாதிகளாக நடந்து கொள்ளாமல், யாரெல்லாம் இப்படி பதவியிலும் அந்தஸ்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இடத்தில் கூனி குறுகி நடந்து கொண்டு, சுயமரியாதையற்றவர்களாக நடந்து கொண்டு, அவர்களை போல உலகத்தில் தாழ்ந்தவர்களாக, ஏழைகளாக, பலவீனர்களாக கருதப்படக்கூடிய மக்களை இழிவாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், சில மனிதர்களை எடை போடக்கூடிய விஷயத்தில் தங்களுடைய வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பையும் அந்தஸ்தையும் கூட, சரிசமமான கண்ணியத்தையும் கூட இந்த ஏழைகளாக, பலவீனர்களாக பார்க்கப்படக்கூடிய மனிதர்களுக்கு கொடுப்பது இல்லை. இதற்கு காரணம் உலக ஆதாய சிந்தனை. உலகத்துல எவன் செல்வ வளங்கள் படைத்திருக்கிறான் என்பதை பார்த்து அதற்கு தக்கவாறு தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது. இஸ்லாம் இந்த சமநிலை, இந்த ஒரு ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்காக வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். இது சோதனை என்பதை உணர்த்தி மனிதர்கள் மத்தியில எந்த விதமான விஷயத்திலும் பாகுபாடுகள் பார்க்க கூடாது என்பதை என்கிற சீர்திருத்தத்தை செய்ய வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு கட்டிடத்தோடு ஒப்பிடுகிறார்கள். இஸ்லாம் அல்லாத இடங்கள்ல ஒரு உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவரும், அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தேநீர் வழங்கக்கூடிய பியூனும் ஒரு சரிசமமாக மதிக்கப்பட மாட்டார்கள். அப்படித்தானே? உயர்ந்த பதவி மதிப்பவர்கள் ஒரு மாதிரியும், பதவியில் குறைந்தவர்கள் வேறு விதமாகவும் பார்க்கப்படுவார்கள். ஆனால் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் முஸ்லிம் சமுதாய கட்டமைப்பை ஒரு கட்டிடத்தோடு ஒப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அந்த கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய இன்ஜினியரும் சித்தாலும் சம உரிமை படைத்தவர்கள், சம மதிப்பு படைத்தவர்கள் என்கிற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காபத்துல்லாவுக்கு தங்க போர்வை போர்த்தக்கூடிய மன்னர் குடும்பமாக இருந்தாலும் அதன் காரணத்தினாலே அங்கே கழிவறை கழுவக்கூடியவனுக்கு அவனை விட இவன் உயர்ந்தவன் என்று கருதிவிடலாமா என்றால் இல்லை. இவர்களை விட இரையச்சத்துல எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் இருப்பார்கள் என்கிற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிறது என்றால் அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கலிஃபாவுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள்.
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பார்கள். ஆனால் அப்படி கொடுக்கிற காரணத்தினாலேயே உயர் பதவிகளில் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில், பதவியில் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்கப்படுமா என்றால் இல்லை. முஃமின்கள் என்று வரும் பொழுது அனைவரும் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்கிற ஒரு பார்வை தான் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இறையச்சம் உடையவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் வ அம்வாலுக்கும், அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலுக்கும், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல் ஹஸபுல் மால், மக்களிடத்தில் பொருளாதாரம் தான் மதிப்பு மிக்கதாக கருதப்படுகின்றது. வகரமுத் தக்வா, ஆனால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கது எதுவென்றால் இறையச்சம் தான். தக்வா தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கது என்று சொன்னார்கள். புழுதி படிந்த பறைட்டை தலையோடு இருக்கக்கூடிய வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அளவிற்கான தோற்றம் கொண்ட எவ்வளவோ பேர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை சஹாபாக்கள் இடத்துல ஒரு பணக்கார மனிதர் கடந்து செல்வதை பார்த்து, இவரை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மக்களில் மதிப்பு மிக்கவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் கூட அதை அப்படியே மக்கள் எல்லாம் ஏற்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை மனிதர் கடந்து செல்லுகிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவரை பத்தி உங்க கருத்து என்ன? அப்போ சொல்லுகிறார்கள், இவர் மக்களில் மரியாதை குறைவானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பதற்கு யோசிப்பார்கள், இவர் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் கூட ஏற்க மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லஃபகீருன் மிஸ்லு ஹாதா அஃலலு அலா வஜ்ஹில் அர்தி மினல் மாஇ அர்துல் மிஸ்லி ஹாதா, பூமி முழுக்க இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு செல்வந்தரை விட ஒரே ஒரு இந்த ஏழை சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்திகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெரும் வல்லரசுகளான விளங்கிய ரோமாபுரி பாரசீக மன்னர்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பது என்பது கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதே சமகாலத்தில் நபியாகவும் ஆட்சியாளராகவும் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தங்களுடைய உரிமைகளை வெளிப்படையாக உரிமையோடு கழுத்துல இறுக்கி சக்காத்தை கொடுத்து கேட்டாலும் கூட அந்த அளவிற்கு சுதந்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார்கள், மக்களோடு மக்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே தான் அவர்களுக்கு பிறகும் பெரும் வல்லரசை நிறுவிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து பெண்கள் கூட மஹர் தொகை நிர்ணய விஷயத்திலே, உமரே, மஹருடைய நிர்ணய விஷயத்தில் நீங்கள் தலையிட முடியாது, அது அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு கொடுத்த உரிமை என்று கேள்வி எழுப்பிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக இந்த சிந்தனை இல்லாமல் யாரெல்லாம் உலகில் செல்வ வளம் படைத்தவர்கள், அறிவாளிகள், பலம் வாய்ந்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள் என்பதை பார்த்து மதிப்பளிப்பதும், இவர்களெல்லாம் ஏழைகள், எதற்கும் உதவாதவர்கள், அனாதைகள், பதவியில் இல்லாதவர்கள், உலகத்தில் இவர்களால் எனக்கு எந்த காரியமும் ஆகாது என்பதால் சில மனிதர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய சிந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் இஸ்லாத்தை சரியாக உள்வாங்கவில்லை, ஜாஹிலியா கால நடைமுறையில் இருக்கிறார். அறியாமை காலத்தில் யார் ஒருவர் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் கூட இறையச்சமுடையவராக மாறினால்தான் அவர் மக்களிடத்தில் சிறந்தவராக கருதப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பார்க்கிறோம். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். பெரிய குடைச்சலை கொடுத்தவர் அவர் முஸ்லிம்களுக்கு. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ சுஃபியான் அவர்களை கடந்து செல்வதை பார்த்துவிட்டு, இந்த அல்லாஹ்வுடைய எதிரியின் கழுத்துல நம்முடைய கத்தி பதம் பார்க்காமல் போய்விட்டதே, தப்பிச்சுட்டானே இவரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்து விட்டு, ஒரு மூமினா அப்படி சொல்லாதீங்க, என்ன இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் அப்படி சொல்லியிருந்தா வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, குறைஷிகள்ல உயர்ந்த அந்தஸ்து படைத்த ஒருவரை பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் பிலாலும் அம்மாரும் இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு இவர்கள் சொன்ன மறுப்புரையையும் சொல்லுகிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பிலாலையும் அம்மாரையும் கண்டிக்காமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை கண்டிக்கிறார்கள். உங்களுடைய சகோதரர்களை இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் நோவினை செய்திருக்கலாம் என்று கண்டிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட ஒருவர் பதவியில் உள்ளவர், பணக்காரர், அறிவாளி போன்ற வெளித்தோற்றத்துல மக்களிடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதற்காக மதிக்கப்படுவதல்ல. ஒருவருடைய இறையச்சம், அவர் வெளிப்படுத்தக்கூடிய நன்னடத்தை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கப்பற்று, இதற்காகத்தான் நேசிக்க வேண்டும். அவர் வறுமையில் இருந்தாலும் சரி, அவரால் உலகத்தில் பெரிய அளவுக்கு ஆதாயம் இல்லை என்று நாம் கருதினாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்தவராக இருக்கலாம். அவரால் உலகத்தில் நமக்கு எந்த உபகாரங்களையும் உதவிகளையும் செய்ய முடியாவிட்டாலும் நமக்காக அவர் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் அதுவே மகத்தான ஒரு உதவி என்று கருதி இறையச்சவாதிகள் என்கிற அடிப்படையில் தான் பிற மனிதர்களை நேசிக்க வேண்டுமே தவிர செல்வத்தை வைத்தோ பதவியை வைத்தோ உயர்ந்த இடத்தை வைத்தோ அல்ல என்கிற அடிப்படையை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸ் பின் ஆமீர் என்கிற நபித்தோழரின் விஷயத்துல சொன்ன செய்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல முன்னாடி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவர் யமன் வாசிகள்ல கர்ணு குலத்தை சார்ந்த உவைஸ் பின் ஆமீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெருசா போர்க்களங்கள்ல எல்லாம் கலந்துகிட்டது கிடையாது. அதற்கு காரணம், அவருக்கு ஒரு வயோதிக தாயார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே அவர் காலத்தை கழிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவர் தெரியுமா? அவர் சத்தியமிட்டு சொன்னால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றுவான். எனவே உமரே, அவரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அவரை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? 10 சொர்க்கவாசிகள்ல ஒருவராக ரசூலுல்லாவுக்கு மூவரில் ஒருவர் என்று கருதப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உவைஸ் பின் ஆமீர் அவர்களை பார்த்தால் உங்களுக்காக அவரை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. அது வரைக்கும் உவைஸ் பின் ஆமரை பார்க்கவே இல்லை. மதீனாவுல யமன்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தது என்று சொன்னால் வரும்பொழுதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களில் உவைஸ் பின் ஆமீர் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உவைஸ் பின் ஆமீர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் உங்களை பற்றி இன்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொன்னார்கள், எனக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உவைஸ் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாரு, உங்க பகுதி ஆளுநர் இடத்தில் உங்களுக்காக பரிந்துரை செய்த ஏதாவது கடிதம் எழுதட்டுமா, ரெக்கமெண்டேஷன் கடிதம் கொடுக்கட்டுமா, அதாவது உங்களை சிறப்பாக கவனிச்சுக்க சொல்லி. அப்போ உவைஸ் பின் ஆமீர் சொல்லுகிறார், வேண்டாம், நான் ரோட்ல படுத்து தூங்குறதையும் பலவீனமான மக்களோடு ஏழை எளிய மக்களோடு ஒரு சாதாரண மனிதனாக காலத்தை கழிப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் போயிடுறாரு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய யமன்வாசிகளிடமும் உவைஸ் பின் ஆமீருடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள். உடனே மக்கள் எல்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். பின்னால அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னால அவருடைய கடைசி காலம் முழுக்க அந்த ஏழ்மையான நிலையில கழிப்பதையே அவர் தேர்ந்தெடுத்தார் என்கிற செய்தியை பார்ப்போம். இதிலிருந்து நாம விளங்கக்கூடிய விஷயம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட சிறப்பை பெற்றவராக இருந்தாலும் அவரை விட உவைஸ் பின் ஆமீர் என்கிற நபித்தோழருடைய துவாவுக்கும் சத்தியத்திற்கும் அல்லாஹ் அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறான் என்றால் அது எந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருந்திருப்பார். கடைசியில் அவர் எப்பொழுது தெரியுமா போர்க்களத்துல கலந்துகிறாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல சிஃபின் போர் ஏற்படுகிறது இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து எகிப்தை அவங்க அவர்களுடைய பகுதியாக வெடிப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த காலகட்டத்துல சிஃபின் போரின் சமயத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பக்கம் தான் நேரா அவரப்பதான் வராரு. வேற எந்த போரத்திலையும் பத்ர்ல உஹதுல எதுலையுமே கலந்துக்கல. நேரா அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செய்து அவங்க மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியின் பக்கம் நின்று கொண்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம்.
அப்ப பலவீனராக ஏழை எளிய மக்களாக இருப்பவர்கள் கூட அல்லாஹ்விடத்துல எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்கிற சிந்தனை இல்லாமல் நம்முடைய பார்வை பெரும்பாலும் எப்படி இருக்கிறது? உலகத்துல யாரின் மூலமாக நமக்கு காரியம் நடக்கும், யாரின் மூலமாக உதவிகள் கிடைக்கும், யாரின் மூலமாக உபகாரங்கள் கிடைக்கும், யாரிடத்துல நாம நெருக்கம் வைத்துக் கொண்டால் உலகத்துல சில காரியங்களை சாதிக்கலாம், பரிந்துரைகள் கிடைக்கும் என்பதை பார்த்து அந்த விஐபி ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புவோம் இல்லையா? இஸ்லாம் அந்த மாதிரியான மார்க்கம் அல்ல. அதை வைத்து அல்லாஹ்விடத்துல ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது நிர்ணயம் செய்யப்படாது. உலகத்துல செல்வமும் அதிகாரமும் எல்லா அருள் வளங்களும் கொடுக்கப்பட்டும் கூட அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் இல்லாதவராகவும் சிலர் இருப்பார்கள். இது எதுவுமே வழங்கப்படாத நிலையிலும் கூட அல்லாஹ்விடத்துல உயர்ந்த நிலையில் ஒருவர் இருப்பார்கள். அப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன? ஒருவருடைய இறையச்சம்தான். இந்த சிந்தனை இல்லாமல் யாரை நாம வரம்பு மீறி உலக சுகபோகங்களை பார்த்து நேசிக்க ஆரம்பிக்கின்றோமோ இந்த கலாச்சாரம் எங்கே கொண்டு போய் விடுகிறது? அரசியல் கட்சிகள்ல பார்க்கின்றோம். உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கிறவன் முன்னாடி கூனி குறுகி நின்றுகிட்டு இருப்பாங்க. சரிசமமாக அவனோடு வேலை பார்க்கக்கூடிய தொண்டனை பார்த்தால் அவனால் எந்த காரியமும் ஆகவில்லை என்றால் 10 பைசாவுக்கு அவனை மதிக்க மாட்டார்கள். மாநில நிர்வாகிக்கு ஒரு மாதிரி, அரசியல் கட்சிகள்ல மாவட்ட நிர்வாகிக்கு ஒரு மாதிரி மதிப்பு இருக்கும், பதவிகள்ல இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி மதிப்பு இருக்கும், பணம் கொடுப்பவனுக்கு ஒரு மாதிரி மதிப்பு இருக்கும், பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியான மதிப்பு இருப்பதெல்லாம் இந்த மார்க்கம் இல்லாத இடங்கள்ல இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? இது போன்ற சிந்தனை எங்கே கொண்டு போய் ஒரு கட்டத்தில் விடுகிறது என்றால் ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகிறது. இந்த சிந்தனையில் இருந்து நாம விடுபட வேண்டும் என்றால் இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து அதனை எடுத்து சொல்லக்கூடிய பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் வாழும் காலத்துல உலக கவர்ச்சியின் பக்கம், உலக ஆசையின் பக்கம் நம்முடைய பார்வையை நீட்டி அதற்கு அடிமையாக விடாமல் இறையச்சத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, இறையச்சவாதிகளாக இருந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நல்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ நாஸ் அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக ஆதாய சிந்தனை என்பது எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்றால் அது சில வேளைகளில் குடும்பங்களில், உறவுகளில் கூட பாகுபாடுகள் பார்க்க வைக்கிறது என்று பார்க்கிறோம். குடும்பங்கள்ல பெற்றோர்கள் எந்த பிள்ளை அதிகமாக சம்பாதிக்கிறது என்பது பார்த்து அவர்கள் பக்கம் முழுமையாக சாய்ந்து விடுவது, உறவினர்கள்ல யார் நல்ல வசதி படைத்தவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, ஏழை எளிய மக்களை அப்படியே விட்டு விடுவது, இது போன்ற பார்வைகள். இந்த சிந்தனையினுடைய எதிரொலிதான் சிலருக்கு மட்டும் சிகப்பு கம்பளங்கள் விரிப்பது, சிலருக்கு மட்டும் விஐபி இருக்கைகள் போடுவது. இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் சிலரை அவுளியாவாக ஆக்கி வேலைகள் பார்ப்பது என்று பார்க்கிறோம். இது மாதிரி இல்லாமல் எல்லோரிடத்திலும் இயல்பான சுபாவத்தோடு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களிடத்துல ஒரு மாதிரி பல்லை காட்டிக்கொண்டும் அது அல்லாதவர்களிடத்துல வேறு விதமாகவும் நடக்காமல் எல்லோரிடத்திலும் இயல்பான சுபாவத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை உள்ள முஸ்லிம்களாக நாம இருக்க வேண்டும். இந்த சிந்தனை நம்மிடத்தில் எப்பொழுது வரும்? ஒருவரை நேசித்தால் உலக ஆதாயங்களுக்காக நேசிக்காமல் இஸ்லாம் சொன்ன காரணங்களுக்காக நேசிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை விளங்கி அந்த நன்மைக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சிலரை நோக்கி அழைப்பான், ஐன முத்தஹாபூன பி ஜலாலி, என்னை கண்ணியப்படுத்துவதற்காக உலகத்தில் நேசித்துக் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌமு உதுலிமு ஃபீ லில்லி யௌம லா லில்ல இல்லா லில்லி, அவர்களுக்கு என்னுடைய அரிசி நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத இந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழல் அளிக்கிறேன் என்று சொல்லி யாரை அல்லாஹ் அழைப்பானாம்? நாளை மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய அந்த 7 விதமான கூட்டத்தார்கள்ல ஒரு கூட்டத்தார்கள் யார்? உலகத்துல ஒருவரை நேசித்தார், அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கக்கூடிய பண்பு.
இறையச்சவாதி என்பதற்காக நேசிக்கக்கூடிய பண்பு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், திருமறை குர்ஆன் உடனான தொடர்பு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்னடத்தைகள், இவரோடு நாம பழகினோம், இவரை நாம நேசித்தோம் என்று சொன்னால், இவரோடு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய, மார்க்கத்தை படிக்கக்கூடிய, நன்னடத்தைகளை கற்கக்கூடிய விஷயங்கள் எனக்கும், வாய்ப்புகள் எனக்கும் கிடைக்கும் என்கிற ஒரு அர்த்தமுள்ள காரணத்திற்காக பிறரை நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதே, இந்த பண்பில் அபரிவிதமான நன்மைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய மார்க்க சகோதரனை சந்திப்பதற்காக வேறொரு ஊருக்கு செல்லுகிறார். அல்லாஹ் அவர் செல்லக்கூடிய வழியிலே ஒரு வானவரை அனுப்பி, அவர் எதிர்பார்த்தபடி ஒரு வானவரை அனுப்பி, அந்த மனிதர் அவரிடத்துல வந்தபோது எங்கே செல்றது, எங்கே போறீங்க என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த ஊரில் உள்ள ஒரு சகோதரனை பார்ப்பதற்காக செல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எதற்காக, என்ன காரணத்துக்காக அவரை பார்க்க போறீங்க? அவர் உங்களுக்கு ஏதாவது கடன் பாக்கி தர வேண்டி இருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர், இல்லை, நான் வல்லமை மாண்பு மிக்க அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கின்றேன், உலகத்துல எதை எதிர்பார்க்காம மார்க்கத்துக்காக, இறைவனுக்காக நான் நேசிக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். அதற்கு, நீ அல்லாஹ்வுக்காக அவரை நேசித்தது போன்றே அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கின்றான் என்பதை தெரிவிக்க அல்லாஹ்வால் உமக்கு அனுப்பப்பட்ட வானவராவேன் என்று அவர் நற்செய்தியை சொன்ன செய்தியை பார்க்கிறோம். மேலும் என்னை மதிப்பதற்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்களுக்கு நாளை மறுமை நாளில் ஒளியால் ஆன மேடை அமைக்கப்படும். அந்த கண்ணியத்தை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் அந்த கண்ணியத்திற்கு ஆசைப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பண்பாக எது இருக்கிறது? உலகத்துல எதையும் எதிர்பாராமல், உலக ஆதாயங்களை எல்லாம் பார்க்காமல், இவரிடத்தில் பழகினோம் என்று சொன்னால், நட்பு கொண்டோம் என்று சொன்னால், நேசித்தோம் என்று சொன்னால், இவர் மூலமாக எனக்கு மறுமை வெற்றி இருக்கிறது, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதர் வந்து என்னிடத்துல பெரிய அமல்கள் எல்லாம் இல்லை, பெரிய இபாதத்துகள் எல்லாம் இல்லை, மறுமை நாள் எப்ப வரும்னு கேட்கிறார். அதற்காக நீ என்ன தயாரிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்றார், என்னிடத்துல பெரிய வணக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருடைய குடும்பத்தினரையும் நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பெரிய கண்ணியமான பதிலை சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பீர்கள். அப்ப உலகத்துல எந்த மாதிரியான மனிதர்களை நேசிக்கிறோமோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்போம் என்றால், இன்றைக்கு சினிமாக்காரர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் நேசித்துக் கொண்டிருந்தால் அவன் எங்கே செல்லுகிறானோ அதுதான் மறுமையில் நமக்கான இடம். இன்றைக்கு பதவியில் உள்ளவர்களையும் உலக ஆதாயத்திற்காக நேசித்தோம் என்றால் அவன் மறுமையில் எங்கே செல்லுகிறானோ அதுதான் நமக்கான இடம். அதற்கு மாற்றமாக உலகத்தில் வாழும் காலத்துல இறையச்சவாதிகள் அவர்களுடைய நன்னடத்தைக்காக, தொழுகை இபாதத்துகளுக்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மூலமாக நல்ல நடத்தைகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக மக்களிடத்தில் கொள்ளக்கூடிய நேசம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில நம்முடைய இந்த நேசத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அதுதான் நமக்கு ஈருலகத்திலும் வெற்றியின் வழியை காட்டும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளும் சோதனைகளுக்காகவே தானே தவிர, இறைவன் கொடுத்தாலும் சோதனை, கொடுக்காமல் விடுபட்டு இருப்பவரிடத்திலும் சோதனை தான் என்பதை என்கிற அடிப்படையை நினைவில் கொண்டவர்களாக நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் சமநிலையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.